பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி இந்த நாளிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க தோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதினதை இன்றைக்கு நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, இருள் என்பது வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்திலே காணப்படுகிற இருளை மட்டும் குறிப்பது அல்ல. ஏனெனில் அங்கே விளக்கை ஏற்றி வைத்து விட்டாலோ இல்லை சூரிய வெளிச்சம் வந்து விட்டாலோ அந்த இருள் போய்விடும். எனவே இருள் என்பது வெறும் அந்த இருளை மட்டுமல்ல, இருள் என்பது பாவத்தையும் சாபத்தையும் கெட்ட சுவாபங்களையும் வறுமையையும் சேர்த்தே குறிக்கிறதா எழுதப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் வெளிச்சத்திற்கு, அதாவது பிரகாசமான ஒரு வாழ்க்கை கூட நாம் வர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஒளியாகவும் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசித்திருக்கிற மெய்யான ஒளியாக வந்த இயேசுவை நாம் சொந்த தெய்வமாக நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் இருளையும் வெளிச்சத்தையும் தமது படைப்பின் நாட்களிலேயே 6 நாள்ல படைச்சார்ல, அப்பவே இருளையும் வெளிச்சத்தையும் அவர் பிரித்து விட்டார். எனவே அவர் பிரித்து விட்டதினாலே வெளிச்சமாக அவர் பிரகாசிக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்விலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வந்த பிற்பாடு மறுபடியும் இருள் வந்து சேர்கிறதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் படைப்பின் போதே இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து விட்டார். இப்பொழுது ஒரு பிரகாசமான வாழ்வுக்குள்ளே வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் மேலே சொல்லப்பட்ட இருள் என்பது எந்த வகையிலும் பாவத்தின் ரூபத்திலோ சாபத்தின் ரூபத்திலோ கெட்ட சுவாபத்தின் ரூபத்திலோ இல்லை வறுமையிலோ வந்து மறுபடியும் சேர்கிறதே அவர் விரும்பவில்லை. ஏன் தெரியுங்களா? நமக்குள்ளே அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார். அவர் காலையில வந்து ஈவினிங்ல போயிடுற சூரியன் கிடையாது. அவர் அப்புறம் சந்திரன் வரும் பார்த்து கொடுங்க என்று சொல்வதற்கு அவர் நித்திய வெளிச்சமாய் வருகிறதினாலே அவர் வந்த எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற இருள் மறுபடியோ இல்லை சுவாபம் என்கிற கெட்ட சுவாபம் என்கிற இருள் மறுபடியோ வறுமை என்கிற இருளோ மறுபடியும் வருகிறதை அவர் விரும்பவில்லை. சரிதானே? அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிற
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருளை மறுபடியும் தேடி போகலாமா? போகக்கூடாதே. அதை விளக்கும் வகையில் அவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனக்கூட்டத்தை எப்படியாக நான் சந்திக்க எனக்கு உதவினார் என்பதை ஒரு அதிசயமான சாட்சியின் மூலமா இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கொரோனா வருவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூர் பகுதிக்கு நான் கடந்து போய் எங்கள் சபையில் எங்களோடு கூட இருந்த ஒரு மகன், இப்பொழுது ஈமான் என்ற ஒரு சகோதரர் அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கார். அவர் நிறைய வித்தியாசமான ஜனக்கூட்டங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் திடீரென்று ஒரு 2 நாளைக்கு முன்பதாக எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இங்கே RS நகர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளில் இருக்கிறாங்க, நிறைய சோதனைகளில் இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலே ஒரு சர்ச்சை நாங்கள் இப்போ கட்டி முடிச்சிருக்கிறோம், ஒரு கட்டடம், ஒரு ஆலயத்தை கட்டி எடுக்கிறோம், அதை பிரதிஷ்டை செய்வதற்கு நான் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நினைச்ச போது ஆண்டவர் உங்களை தான் எனக்கு காண்பிச்சார், அதனால நீங்க தான் வந்து அந்த இடத்தை நீங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டார். நானும் சந்தோஷமாக, ஆண்டவரே உண்மை அறியாத ஜனக்கூட்டத்திற்கு, இன்னைக்கு என்ன வாஸ்தவம், இருளில் இருக்கிற ஜனங்கள், அங்கே நல்ல டியூப் லைட்லாம் போட்டிருக்கு அந்த ஏரியாவில், அவங்க இருக்கிற அந்த இடத்துல நிறைய வெளிச்சமெல்லாம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் சொல்லவில்லை, நமக்குள்ளே இருக்கிற பொருளாத வெளிச்சத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அந்த ஜனங்களுக்குள்ளே இயேசு பிரகாசிக்க விரும்பினதினாலே அவர்களுக்குள்ளே அந்த நித்திய வெளிச்சத்தை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கர்த்தர் என்னை கொண்டு போனார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த இடத்த வந்து அவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்க. நேற்று ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த ஆலயத்தை அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யவும் ஆண்டவர் அறியாத அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக அந்த ஆண்டவர் நிற்க வச்ச போது கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். எனக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிற ஆண்டவர் அவர்களோடு நேற்றைய தினத்திலே அவர்களுக்குள்ளே இருந்த அநேக விதமான இருளை குறித்து ஆண்டவர் பேசி கடைசியில் அவங்க முடிஞ்சு போகும்போது என்கிட்ட வந்து உட்கார்ந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் யாரோ போல இந்த சபைக்குள்ள வந்தோம், ஆனால் அந்த சபையிலிருந்து வெளியே போகும்போது நாங்கள்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தான் அப்படின்றத தெளிவாக நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டு போகிறோம். இனி நாங்கள் வேற யாருக்கும் சொந்தம் இல்லை, நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம், தொடர்ந்து நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம். நீங்கள் ஒன்று செய்யுங்க, மாதம் மாதம் வந்து எங்களுக்கு இப்படி சந்தோஷமாக நாங்கள் யாருடைய பிள்ளைங்க, நான் எங்களுக்கு யாருக்கு சொந்தம் அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? போன இருள் திரும்ப வந்துருச்சா? என்ன இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருள் வர முடியும் நமக்குள்ள? அவர் தான் நித்திய வெளிச்சம் ஆயிற்றே. நித்திய வெளிச்சம்னா அதுக்கு எந்த விதமான பேட்டரி கிடையாது, அதுக்கு எந்த விதமான சுவிட்ச் போர்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது எப்போவுமே பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே நமக்குள்ளே நித்திய வெளிச்சமாய் வந்த பிற்பாடு இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப அவர் பிரிச்சா அது மறுபடியும் ஒன்று சேரவே முடியாது. அதை நாம தான் சேர்த்துக் கொள்கிறோமே தவிர வெளிச்சமான நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் அடியும் பாவத்தையும் சாபத்தையும் கெட்ட காரியங்களையும் நாம் தேடி போவதனாலே இருளை நாம் இழுத்து கொண்டு மறுபடியும் வருகிறோமே தவிர, ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே அவர் வந்த பிற்பாடு இருள் வருகிறதை விரும்பவில்லை. எனவே இன்றையிலிருந்து இருளை வெறுப்போம், வெளிச்சத்தை உற்சாகமாக நமக்குள்ளே வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்களை விட்டு போன இருள் மறுபடியும் எங்கள் நிமித்தமாக எங்களுக்குள்ளே வந்து விடாதபடி எங்களுக்குள்ளே எப்பொழுதும் நித்திய வெளிச்சமாய் நீர் இருக்க விரும்புகிறதினாலே எங்களிருந்து கடந்து போன பாவங்கள், கெட்ட சுவாபங்கள், சாபங்கள், தேவையில்லாத வறுமைகள், தேவையில்லாத எல்லா வேண்டாத காரியங்கள் இனி எங்களை தொடாதபடி கர்த்ததாமே நித்திய வெளிச்சத்துக்குள்ளே எங்களை வைத்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் நீர் வந்திருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் காண, எங்களுக்குள்ளே இருக்கிற உம்முடைய வெளிச்சத்தை மற்றவர்கள் காண கர்த்தங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும் உடைய நாமத்தை கர்த்தர் மையப்படுத்திக் கொள்ளும். இந்த சாட்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you.